இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். என்னதான் எடப்பாடியார் இப்போ சமீப காலமாக அடிக்கடி நான் வந்து எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்தவன்ப்பா, ஆரம்பத்தில் கிளைச்சலில் இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக பதவிகள் வாங்கி அப்புறம் படிப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் முதல்வர் பதவிக்கு வந்தேன், முதல்வர் பதவியை சாதாரண அடையலை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதை கேட்டு இருக்க மக்களுக்கு வந்து சிரிப்பு தான் வருது, நம்மகிட்ட சிரிப்பு தான் வருது. இவர் யார் காலில் வந்து ஆட்சியை வாங்கினார்னு எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்குமே தெரியும். அதான் வீட்டுக்கு வீடு நாருது. இப்படி சொல்கிறத வந்து ஓரளவு முதல்வர் வந்து அதிகாரத்தில் இருக்காங்களே இல்லாதனால செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல்னு வந்தால் அதை நடத்த மாட்டாங்க. ஒரு வார்டு தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல் எதையுமே நடத்துறதில்ல. ஆனால் இந்த இடைத்தேர்தலாம் நடத்தியே ஆகணும், அதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு இல்லை. அப்போ அதில் நின்று ஜெயிச்சாகணும், ஆட்சியை காப்பாற்றி ஆகணும். அதுக்கு தான் வந்து பொருந்தாத கூட்டணி, தேவையில்லாத கூட்டணிலாம் சேர்ந்து எல்லாருக்காலையும் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க கூட்டணியை. அதனால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. தானமாக வாங்கின அந்த ஆட்சியை மோடியோட ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ இடைத்தேர்தல் நடத்த ஆகணும், அதில் நின்று ஜெயிச்சு தான் ஆகணும். அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஆளுநர் பாட்டி ஜெயிச்சாகணும். யார் மதிக்கிறா, பணம் கொடுத்தாலும் யார் மதிக்கிறா அந்த காலத்தில், அதாவது கொடுக்குறவங்கள பொறுத்து இருக்குது. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து ஒரு எண்ணா 2 எண்ணான்னு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. கஷ்டம்னா வெளில சொல்ல மாட்டாங்க, நல்லா வந்து உழைக்க ஆரம்பிப்பாங்க விசுவாசத்தோட. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டங்களில் இந்த எம்ஜிஆர், இப்போ கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுக்கு மரியாதை இருந்துச்சு. அவங்க அள்ளி கொடுக்காட்டியும் தேர்தல் நேரத்தில் சும்மா கிள்ளி கொடுத்தாலும் போதும், அதை வந்து ஏதோ சாமி வரம் கொடுத்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஓட்டு போடுவாங்க. ஆனால் இப்போ இவங்க லாரியாக கொட்டி கொடுத்தாலும் அந்த பணம் வந்து அந்த பணத்துக்கு வாக்காக மாறுமானா அது கேள்விக்குறி தான். அது கிடையாது. ஓரளவு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து டிடிஐ தரணும் கொஞ்சம் கெட்டி. ஏன்னா அதெல்லாம் ஒரு இது தான், ஒரு ராசி, ஒரு மாசு. ஆமாம், இதை வந்து புகழ்கிறதுக்காக சொல்லலை, ஏதோ பிடிச்சி போச்சு மக்களுக்கு. இந்த அதிரடியாக பேசுகிறதும், யாரையும் வந்து தரம் போட்டு பேசுகிறதும், கொஞ்சம் மரியாதையாக நடந்துறதும், ஒரு தைரியமாக வந்து உரையாடுறது, தைரியமாக பதில் சொல்கிறது, இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் நல்லா பிடிச்சி போச்சு, தொண்டர்களுக்கும் பிடிச்சி போச்சு. சரி, இன்னும் 20 வருஷத்துக்கு வந்து தினகரன் வழியில் போயிடும்ன்ட்டு அதில் ஒரு 3/4 தொண்டர்கள் போயிட்டாங்க. இருக்கிறதெல்லாம் இன்னும் டெண்டர்கள் வச்சு, அதாவது டெண்டர்கள் போகிறவங்க தான் அதில் இருக்காங்க பேசிட்டு. ஆக அந்த எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆளுங்க பத்தாது. எப்படியாவது வந்து தினகரனை சேர்த்தான்னு கொஞ்ச நாளாக வந்து மறைமுகமாக பண்ணி பார்க்குறாங்க. அடுத்து மத்திய அரசு சொன்னாங்க, அவங்க மிரட்டி பார்த்தாங்க தினகரனை. அதான் அதுக்கு அடிபணியில் தினகரன். அதுதான் மக்கள் கொஞ்சம் நெருங்கி வராங்க, எல்லா சமூகத்து மக்களும் தினகரன்ட்ட. அதாவது ஏற்கனவே சொல்லிட்டாப்புல, என்ன 2-3 கேஸில் வந்து ஜெயிலில் போடுவீங்க, அவ்வளோதானே, நான் அதை நிரூபித்து காமிப்பேன், இல்லையா நீங்கள் வம்படியாக உள்ள போட்டிங்கன்னா நான் 20 வருஷம் கழித்து உங்களை வந்து நான் வந்து ஏற்று நின்று பார்ப்பேன் அப்படின்ட்டாப்புல. ஆக அந்த கேஸுக்கும் அவர் பயந்த மாதிரி இல்லை, அவர் கூட நிற்கிறவங்களும் பயப்படுற மாதிரி தெரியல. அடுத்து பெரிய பெரிய ஆளுங்களாம் வச்சு பேசி பார்க்குறாங்க, இபிஎஸும் ஓபிஎஸும். ஏன்னா அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லாமல் போச்சு இல்லையா. என்ன தான் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு அள்ளி எறிஞ்சாலும் இன்னும் வேணும்னு சொல்லி மக்கள் பிடிங்கிறதும் பார்ப்போம் முடிஞ்சு வாக்காக உள்ளே போடுவாங்கன்னு கிடையாது. அடுத்து இன்னொரு ஆப்போசிட்டில் டிஎம்கே வந்து உடனே உடைஞ்சி வருமான வரி மூலயமா வந்து பணத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடினாலும் அந்த டிஎம்கேக்கு போகிற ஓட்டு அங்கிட்டு போயிடும். ஏடிஎம்கே ஓட்டில் 3/4 வாட்டி வந்து அமமுகவுக்கு போயிடும் தினகரன்ட்ட. அப்போ வந்து எப்படி ஜெயிக்கிறது? அதனால் தினகரனை பேசிட்டு விரக்தி அடைஞ்ச ஓபிஎஸ் யூபிஎஸும் மோட்டு வாய் தடையிட்டு உட்காந்துருக்காங்க. இவள வெயிலில் கத்தியும் பிரச்சாரம் பண்ணியும் பணத்தை அள்ளி எறிஞ்சும் வந்து வாக்குகள் விழுகிற மாதிரி இல்லை, ஓட்டு போடுற மாதிரி இல்லை, கூட்டணியோட கட்சியும் வந்து பலமாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு வந்து ஒரே வைத்தறிச்சலில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் தேனி பக்கம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு ஓபிஎஸ் மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அங்கேயும் ஆரத்தி தட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தட்டுக்கு 1000-2000 அள்ளி வீசுகிறாங்க. இதை கேட்டு இருக்க நேரில் கூட இங்கேருந்து தேனிக்கு போய் நான் ஓபிஎஸோட சப்போர்ட்டுப்பா அப்படின்னு சொன்னாலும் ஒரு 10-20,000 காசை கொடுத்து அனுப்பிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி பணத்தை அள்ளி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் இல்லாமல் அதை கூட்டணி கட்சி ஒரு 15-20 கட்சி இருக்கு இல்லையா, அந்த கொடிகளும் பத்தாமல் ஓபிஎஸ் வீட்டில் சம்மந்தி, சித்தப்பா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி வீட்டில் வந்து லேடிஸுகள், ஜென்ஸுன்னு சொல்லி நிறையா பேர் வந்து கும்பலாக ஓட்டு கேட்குறாங்களாம். ஆக இவ்வளோ கேட்டோம் அங்கே தனித்தனிமையாக பிரித்து அடிக்கிற அந்த தங்க தமிழ்ச்செல்வன், அங்கிட்டு வார்த்தை ஜாலம், அங்கிட்டு காங்கிரஸ் இவிகேசி இளங்கோவன், இதெல்லாம் இல்லைன்னாலும் தமிழ்ச்செல்வன் பிரித்து மேயிறாப்புல. ஆக வந்து ஓட்டு வந்து விழுகிற ஓட்டு தான் விழுவும், அந்த பணத்துக்கு ஓரளவு விழும். ஆனால் இதில் ஏடிஎம்கேல உள்ள 90% ஓட்டை வந்து தினகரன் பக்கம் போயிருமா இல்லையா? என்ன தான்
ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தை கையில் போட்டுக்கிட்டு சின்ன முடுக்கத்தில் இழுபறி பண்ணி கபடி விளையாடின இடத்துல லேட்டாக ஒதுக்குன அந்த பரிசு பெட்டியும் வச்சுக்கிட்டு அந்த பரிசு பெட்டி வச்சு பம்பரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டிடிவியோட தொண்டர்கள். எப்படியெல்லாம் வந்து சின்னத்தை வந்து பிரபலப்படுத்தணுமோ எந்த மாதிரிலாம், அதாவது அவங்கள வச்சே சின்னத்தை வந்து பிரபலப்படுத்திட்டாங்க. அதாவது எப்படி நூதனமாக வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பிரபலப்படுத்தணும்னு அந்த டிடிவி கிட்ட தான் கற்றுக்கணும், அவங்க தொண்டர்களை தான் கற்றுக்கணும். இதை பார்த்து இன்னும் போக என்னென்ன வியூகங்கள் வந்து அதிரடியை காட்டப்படுறாங்கல்ல, ரொம்ப வைத்தறிச்சல உட்காந்துருக்காங்க இபிஎஸும் ஓபிஎஸ். கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகள்லையும் தன்னோட அதிரடி வியூகங்கள், தொண்டர்களோட அபார உழைப்பு, நுணுக்கமான பிரச்சாரங்கள், இதில் வந்து ரொம்ப முன்னாடி வேகமாக போகிற இந்த டிடிவி தொண்டர்களுக்கு முன்னாடி அஇஅதிமுக, திமுக, அதோட கூட்டணி கட்சிகளோட இந்த பணம் மட்டுமே குறிக்கால செயல்படுற அந்த வியூகங்கள் ஈடுபடுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இதில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் நிலைமை ரொம்ப பரிதாபம். இதில் ஓபிஎஸோட பையனும் வந்து தப்பி பிழைக்கிற மாதிரி தெரியல. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.